வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 52 நாட்கள் பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு எது மாரி பலன்ங்கிறது குடுக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோங்க. கிட்டத்தட்ட மகர ராசி பொறுத்தளவுல சனியோட ஒரு ராசி. சனிக்கு சொந்தமான இடம் பார்த்தீங்கன்னா, மகர ராசி. பொதுவாவே சனிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பொறுமையா நகரக்கூடிய ஒரு கிரகம். அதே மாதிரி மகர ராசி பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் எடுத்தோம், எடுத்த உடனே நமக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்க ஒரு விஷயம் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அது உங்களுக்கு நடக்கும். ஆனா அது லேட்டா ஆயி உங்களுக்கு நடக்கும். எடுத்த உடனே நடக்காது. ஒரு பொறுமையா ஒரு விஷயம் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, அது பொறுமையா தான் நடக்கும். அப்படிப்பட்ட ராசி தான் மகர ராசி. இந்த மகர ராசிக்கு பொறுத்தளவுல சனி. இப்ப இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில பார்த்தீங்கன்னா, சனி பார்த்தீங்கன்னா, வக்கரம் அடைஞ்சிருக்காரு. அப்படி சனி வக்கரம் அடையும் பொழுது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தடங்கலான விஷயங்கள் எல்லாமே நடக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதுவும் இல்லாம 7 சனி உங்களை விட்டு விலகி போயிருச்சு. அந்த 7 சனி விலகுறனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நிம்மதியான வாழ்க்கை. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டா கூட நமக்கு நிம்மதிங்கிறது இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில போராட்டம் அதிகமா இருந்திருக்கும். போராட்டம் அதிகமா இருந்திருக்கும். குடும்பத்திலேயே பிரச்சனை. நண்பர்களால பிரச்சனை. தொழில்ல பிரச்சனை. சொந்த பந்தத்துக்கு முன்னாடி அவமானங்கள். கடன் தொல்லைகள் ஒரு பக்கம், ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு பக்கம். இது மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். யாருமே இல்லாம இடத்துக்கு ஒரு தனிமையில போய் நம்ம உட்காந்துக்கலாமா அப்படிங்கிற கூட உங்களுக்கு தோணி இருக்கும். மகர ராசி. நம்ம மகர ராசிக்கு நல்ல நேரம் வருமா? நாம எதிர்பார்த்த விஷயங்கள் நமக்கு கிடைக்குமா? நம்ம ஆசைப்பட்டது நடக்குமா? நம்மளும் நம்ம சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நம்மளால கௌரவமா வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் தேடி கொடுக்கும். இந்த நல்ல வாய்ப்புகள் எப்படி தேடி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான முயற்சிகள் நீங்க எடுக்கும் பொழுது, இதுக்கு முன்னாடி தடப்பட்ட ஒரு விஷயம் எல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அது இல்லாம குரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ங்கிறது பண்ணுவார். ஏன்னா குரு பார்வைப்பட்டாவே கோடி நன்மைகள். அப்படி இருக்கும் பொழுது உங்க ராசிக்கு 12ஆம் இடத்த விரயஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அப்படி இருக்கும்போது தொழில நம்மளால நிரந்தரம் இல்லாத தொழிலா இருந்தவங்களுக்கு நிரந்தரமான தொழிலுங்கிறது கண்டிப்பா அமையும். என்னால வேலைக்கு போறதுக்கு விருப்பமே இல்லை சார். வேலைக்கு போனா பிரச்சனை. நான் எந்த ஒரு தப்புமே பண்ணாம இருந்தா என் மேல பழி எடுத்து போட்டு நான் தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகுச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் நிரந்தரமான வேலைங்கிறது அமையும். உங்களுக்கான அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், இது எல்லாமே உங்களையே தேடி வரும். நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா, விசா போட்டிருப்பீங்க, விசா கிடைக்காம இருக்கும். அவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். மெயினா நிறைய பேர்த்துக்கு மகர ராசிக்காரங்களுக்கு அலர்ஜி ப்ராப்ளம்ல நிறைய பேர்த்துக்கு அலர்ஜி ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம் இதில் நிறைய பேர்த்துக்கு வந்திருக்கும். அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, இப்போ உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தானத்தையே குரு பார்க்கறனாலையும், உங்க ராசிநாதன் சனி வக்கரம் அடைஞ்சனாலையும், தொழில்ஸ்தானத்தையும் குரு பார்க்கறனால என்ன ஆகும்னா, சுப விரயங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களா இந்த 52 நாட்கள் இருக்கும். நிறைய பேர் மகர ராசிக்காரங்க பார்த்துட்டீங்கன்னா, நண்பர்களால பல பிரச்சனைகள் உருவாகும். ரொம்ப உங்க நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு தப்புமே பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்க உங்களை விட்டு நாளடைவில் விலகி போயிருப்பாங்க. ஏட்டா உங்க நண்பர்களால உங்க குடும்பத்துல பிரச்சனைகள் கொடுத்துருக்கும்.
நண்பர்கள் நமக்கு விலகி போயிட்டாங்களே, எவ்வளவு நாளா நம்ம வந்து ஒரு நண்பரா இருந்தவங்க நம்மளை புரிஞ்சுக்காம நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல செய்திங்கிறது இந்த 52 நாட்களுக்கு உங்களுக்கு வரும். தொழில் நல்லபடியா இருக்கு. வெளியூர் பயணங்களுக்கெல்லாம் அதிக வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் வரும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ட்ரை பண்றீங்க, உயர் பதவிகள் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை. மகர ராசி பொறுத்தளவுல வந்து திருமண வாழ்க்கைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சங்கடத்துல சில பேர்த்துக்கு நடக்கும். நிறைய பேர்த்துக்கு திருமணத்துக்கு மேல விருப்பம் இல்லாம போயிடும். வீட்டுல திருமண பேச்சு எடுத்தாவே வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். தடங்கள் ஆகுங்க, குழப்பங்கள் கொடுக்கும். இது மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சில பேர்த்துக்கு நடந்திருக்கும். அந்த திருமண பாகியங்கிறது நமக்கு குரு பலன் இல்லை அப்படின்னாலும் கூட விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால சுபகாரியங்கள் அள்ளி கொடுப்பார். அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல தான் நீங்க இருக்கீங்க. நீங்கள் தூரதேச பயணங்கள், புதிய வாகன யோகங்கள் இதெல்லாமே கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அசையா சொத்துல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்னு வந்து பார்த்தா, வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, இல்ல அது நம்மளால முடியல அப்படின்னா கூட பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகளை கூட நீங்க பண்ணலாம். இது மாதிரி நீங்க வாய்ப்புகளை பண்ணும் பொழுது உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு உடல் உபாதைகள் தொந்தரவுகள் கொடுக்காது. ஒரு கடன் வாங்கி ஒரு அசையா சொத்துல நீங்க வாங்குனீங்கன்னா அது நல்ல உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். இதை கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு வந்து என்ன ஆகுங்க, கடனுக்கு கடனும் ஆகும், விரயத்துக்கு விரயம் ஆகும். இதனால் நம்மளுடைய சுயஜாதகம் பார்த்து அதனோட வழிகள் நம்ம போகும் பொழுது தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கும் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய கோயிலுக்கு போயிருப்பீங்க, நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த 52 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலங்களா, ஒரு நாட்களா கண்டிப்பா இருக்கும். இத்தனை நாளா நமக்கு நினைச்சது எல்லாமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் கட்டாயம் அமையும். நம்ம கிரக நிலைகளோட கோச்சாரப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்குங்க. இதே உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் நல்லா இருந்து, உங்க ஜாதகத்துல தோஷங்கள் எல்லாம் எதுவுமே இல்லாம இருந்து நீங்க அதுக்கான ஸ்டெப் எடுக்கும் பொழுது கண்டிப்பா நடக்கும். நிறைய பேர் வந்து எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க, ஆனா கடைசியில ஜாதகம் பார்க்கும் பொழுது தோஷங்கள் இருக்கும். எப்பவுமே தோஷங்களோட சுபகாரியங்கள் சேர்ந்ததுன்னா அந்த சுபகாரியங்கள் தோஷமா தான் போகும். அதனால நம்மளோட ஜாதகத்துல தோஷங்களுக்கான வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, தெய்வத்தினோட தலங்கள் என்ன அப்படின்னு பார்த்து அதனோட வழிகள் நீங்க போகும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க உங்க ஜாதகத்தை பத்தி முழு விவரமும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. உங்களோட ஜாதகம் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிவிடுங்க. உங்களோட ஜாதகத்தினோட முழு விளக்கம் நான் சொல்கிறேங்க. நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 52 நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு எது மாதிரி பலன்கள் நம்ம கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே சிம்ம ராசியோட அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். எப்பவுமே ஒரு உலகத்துக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சூரிய பகவான். கிரகத்திலேயே வந்து கண்ணுக்கு தெரிகிற கிரகமும் சூரியன் தான். அப்படி இருக்கும் பொழுது சிம்மராசி பொறுத்தளவு ஒரு காட்டுக்கெல்லாம் எப்படி ராஜா, அதே மாதிரி மனுஷனுக்கெல்லாம் ஒரு ராஜாவா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ராசி எதுனா சிம்மராசி. இந்த சிம்மராசி பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஒரு பயப்படாம எதா இருந்தாலும் பார்க்கக்கூடிய ஒரு ராசி அமைப்பு தான் சிம்மராசி. இப்போ இந்த சிம்மராசியோட அதிபதி சூரியன். எப்பவுமே வந்து ஒரு ராசியில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு வந்து மாறுவார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 52 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு மேலே
சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்க போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 30 நாள் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 52 நாளில் கிட்டத்தட்ட 30 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் இருக்க போகிறார். அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சனி உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஆல்ரெடி வந்து சிம்மராசி பொறுத்தளவில் வந்து அஷ்டம சனி வேறு நடந்துட்டுருக்கு. இந்த அஷ்டம சனி நடக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடங்களாகிட்டே தான் இருக்கும், தடுமாற்றங்கள் கொடுத்துருக்கலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவமானங்களும் தேடி கொடுத்துருக்கும். பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறத ஒரு எண்ணம் உருவாகிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாத கிரகம். சூரியனுக்கு ஆப்போசிட் கிரகம் எதுனா சனி பகவான், சனிக்கு ஆப்போசிட் கிரகம் எதுனா சூரியன். ஏன்னு கேட்டிங்கன்னா இருட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருள் அடைஞ்ச ஒரு கிரகம், வெளிச்சம் இல்லாத ஒளி இல்லாத கிரகம் எதுனா சனி பகவான். ஒளி இருக்கிற கிரகம், வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சூரியன். இப்போ எப்பவுமே வெளிச்சத்துக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாக தான் இருக்கும், இருட்டுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம். இதனால இப்போ இந்த சனியோட பிடியில இந்த சிம்மராசிக்காரங்க இருக்காங்க. பட் சிம்மராசி அஷ்டம் சனி நடந்தாலும் கூட பட் நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த 52 நாளில் 30 நாள் உங்கள் ராசி நாதன் வந்து உங்கள் ராசியில் ஆட்சி பெறாரு. அவர் எப்பவுமே நம்மளுடைய ராசிநாதன் நமக்கு பலமாக இருக்கும் பொழுது என்னன்னா நம்ம எதா இருந்தாலும் துணிஞ்சு பண்ணலாம். துணிஞ்சு பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா எல்லாமே நமக்கு வந்து நடக்கும். எனக்கு தடப்பட்ட காரியங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒருத்தருக்கு நீங்கள் நல்லது பண்ணி போயிட்டே இருந்தால் கூட உங்களுக்கு கெட்டதாக வந்து மாறி இருக்கும், விபத்துகளாக இருக்கும், உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் கொடுத்துருக்கும், ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள் பண்ணியிருக்கும். அது மட்டும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பார்த்தாலும் கருத்து வேறுபாடுகள், நான் என்ன சொல்கிறது நீ என்ன கேட்கறது, இது மாதிரி போட்டிங்கிறது உங்களுக்குள்ளே நிகழ்ந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விடிவுகாலம் கிடைக்காதா, நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாதா, நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாதா அப்படின்னு நினச்சவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 52 நாள் உங்களுக்கு உகந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். அஷ்டமசனி ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட உங்கள் ராசி நாதன் உங்களுக்கு முழு ஒத்துழைப்புங்கிறத கொடுத்து நீங்கள் நினச்சதை விட உங்களுக்கு எல்லாமே நல்லது அமைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கும். பட் இந்த அஷ்டமசனி நடக்கும் போதும் கூட உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக தொழிலோட அமைப்புங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நிறைய பேர் வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஏதாவது ட்ரை பண்ணுங்க. பட் அஷ்டம் சனியில் வந்து நமக்கு பல தடங்கள் கொடுத்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் ஒரு வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக இந்த 52 நாட்கள் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த அஷ்டம் சனி நடக்கும்போது கூட தான தர்மங்கள் நீங்கள் வந்து அதிகமாக பண்ணுங்கள். எப்பவுமே சிம்மராசி பொறுத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ கோபங்கள் இருந்தாலும் அவளுக்கு உங்களுக்கு வந்து நல்ல பண்புங்கள் கண்டிப்பாக ஒரு இரக்க குணங்கிறது எப்பவுமே சிம்மராசி பொறுத்தளவு இருக்கும். அப்படி இந்த சிம்மராசி பொறுத்தளவு இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க. இரவு நேரத்தில் வாகனங்கள் போகிறது தவிர்த்துக்கோங்க. ஜாமீன் ஹெல்த்து சப்போர்ட்டு கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. வெளியூர் பயணங்களாக இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களாக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒரு கவனமாக இருங்க. யார் மேலேக்கு நீங்கள் முழு நம்பிக்கை வைக்காதீங்க. எப்பவுமே நீங்கள் வந்து இன்னொருத்தர் மேலே நீங்கள் முழு நம்பிக்கை வச்சிங்கன்னா அவங்க உங்களைய ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயம் உருவாகலாம். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஷ்டமசனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலுமே கூட உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலம் பெறும் பொழுது சுபகாரியங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணுங்கள். அசையா சொத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அசையா சொத்துல நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுங்க, இடம் வாங்குங்க, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுங்க. இது மாதிரி ஏதாவது சுப விரயங்கள் நீங்கள் பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் வராது. சார் எப்படி சார் கடன் வாங்கி நம்ம பண்ணுறது, இப்போ கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இல்லை பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இல்லை அசையா சொத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு கடன் வாங்கினதுக்கான ஒரு அர்த்தமுங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இதே நீங்கள் கடன் வாங்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கடனுக்கு கடனமாகும், விரயத்துக்கு விரயமாகும். அதனால் முடிஞ்சளவுக்கு தேவையில்லாத விரயங்கள் நம்ம தவிர்த்துக்கணும்னா இது மாதிரி சுப விரயங்கள் நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பட் நீங்கள் வீடு கட்டுறதுக்காக ஸ்டெப் எடுத்தீங்கன்னா நமக்கு கையில் பணமே இல்லைன்னா கூட
உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் அமையும். அதே மாதிரி இரவு நேர பயணங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாகன யோகத்தில் வாகன ஒரு பயணத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய கார் இருக்குது, வண்டி இருக்குது, அதை கொடுத்துட்டு புதுசாக ஏதாவது நம்ம வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி ட்ராவல்ஸ் தொழில் வச்சுட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த அஷ்டம் சனி நடக்கும் பொழுது இந்த சூரியன் வந்து உங்கள் ராசியில் ஆட்சி பெறும் பொழுது ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியன் வந்து பகல் நேரத்தில் வெளிச்சமாகவும் இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவசரப்படாமல் நிதானமாக நீங்கள் செயல்படும் பொழுது எல்லாமே கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்து அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பாங்க. ஒரு ஒரு இடத்துல ஒரு 10 பேர் இருந்தாலும் நான் அங்கே பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே சிம்ம ராசி பொறுத்தளவு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு அதிகாரிக இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அரசியல் சார்ந்த தொழிலாக இருக்கட்டும், இராணுவம் தொழிலாக இருக்கட்டும், இந்த போலீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு காவல் அதிகாரிகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு உயர் பதவிகள் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தொழில் மாற்றங்களும் வர்றதற்கான வாய்ப்புகளாகவும் இருக்கும். அதனால் நமக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு வாய்ப்பை தேடி வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக முழுமையாக பயன்படுத்திக்கலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை சார்ந்தோ இல்லை மற்றவங்களை நம்பி இல்லாமல் நீங்கள் உங்கள் இதில் நீங்கள் இறங்கி நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் வெற்றிகள் கை கொடுக்கும். அதனால் எந்த ஒரு இதில் இல்லாமல் நீங்கள் தைரியமாக போராடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ங்கிறது ஆகும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம்மராசி பொறுத்தளவில் நம்ம பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதே தன்னுடைய சுயஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுதிகள் நல்லா இருந்து நம்ம சுயஜாதகத்தில் தோஷங்கள் எது இல்லாமல் இருந்து சனியோட பாதிப்புகள் இல்லாமல் இருந்தாவே நமக்கு எல்லாமே சக்ஸஸாக மாறும். அதனால் உங்களுடைய சுயஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுதிகள் நல்லா இருக்கான்னு பாருங்கள். சுயஜாதகத்தினோட முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்கள் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ங்கிறது கண்டிப்பாகும். நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தினோட முழு விளக்குங்கிறத நான் சொல்கிறேங்க. நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 52 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிரகநிலையினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால நமக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே மேசராசியோட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய். எப்பவுமே செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான சூழ்நிலைகள், ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, எதா இருந்தாலும் ஒரு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா மேசராசி. எனக்கு மேசராசியோட அதிபதியே செவ்வாய். செவ்வாய்ங்கிறது ஒரு ஆக்ரோஷம், ஒரு ஒரு விஷயத்தில் முடிவு பண்ணிட்டோம்னா அது நடந்தே தீரணும், அச்சீவ் பண்ண ஒரு டார்கெட்டோடு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது அந்த டார்கெட்டு முடிக்கிற வரைக்கும் போராடக்கூடிய ஒரு குணம் யாருக்கு இருக்கணும்னா மேசராசிக்காரங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டிங்கன்னா எது பண்ணாலுமே நமக்கு பிராப்ளத்தை கொண்டு போய் விடும். என்ன எதுக்கு எடுத்தாலும் தடங்கள், தடுமாற்றங்கள், குழப்பங்கள், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, இது மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு கடன் தொல்லைகளும், ஹாஸ்பிட்டலில் செலவு விரயங்களும், இது மாதிரிங்கிறது நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு. மன வேதனை. ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாயோட அதிபதியாக இருக்கிறதுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அவசரப்பட்டு ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்காமல் பண்ணும் பொழுது அது உங்களுக்கே வந்து வினையாக மாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு உருவாகிருக்கும். ஆனால் இப்போ இந்த 52 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த கிரக நிலைகளால மாற்றங்கள் வர்றதுனால உங்களுக்கு நல்ல பலன் வருமா இல்லையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கோச்சாரப்படி அமைப்பு உங்களுக்கு அருமையான யோகத்தை கொடுக்கும். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி நாதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல, அதாவது கன்னி ராசியில் புதனோட வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்காரு. பட் 6ஆம் இடத்துல மாரகாதிபதியில் இருந்தாலுமே கூட உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சொந்த பந்தகனாலையும் உறவு முறைகள்னாலையும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது வந்து என்ன ஆகும்னா சில தடுமாற்றங்களையும் கொடுக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரையாதிபதியில வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆல்ரெடி உட்கார்ந்துருக்காரு. அது லாபஸ்தானத்துல ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அதுல 3ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா
குரு உட்காந்துருக்காரு. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு 52 நாளைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா தடுமாற மாற்றங்கள் கொடுத்தாலுமே கூட கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டங்கிறது கண்டிப்பா இருக்கும். பட் ஆல்ரெடி நமக்கு வந்து 7 சனி, என்னடா 12ஆம் இடத்துல சனி இருக்காரு, விரய சனி நடக்குது. இந்த விரய சனியில நம்ம என்ன பண்ணிடணும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா, சுப விரயங்கள் நீங்க கண்டிப்பா மேசராசிக்காரங்க கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்கள் மெயினா வராது. சுப விரயங்கள் என்னென்ன பண்ணலாம் சார் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுல யாருக்காவது திருமண ஏஜ் இருந்தாலோ இல்ல நீங்க மேசராசிக்காரங்களை யாருக்காவது வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தை தாராளமா நீங்க பயன்படுத்திக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு குரு பலன் இல்லை, நம்ம பண்ணலாமா வேண்டாம்னு நிறைய பேர்த்துக்கு தடுமாற்றங்கள் இருக்கலாம். அதே மாதிரி அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு 7 சனி நடக்கும்போது திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும், பயமும் இருக்கும், தயக்கமும் இருக்கும். ஆனால் விரயச்சனியில சுபவிரயங்கள் அதாவது திருமணங்கிறது நீங்க பண்ணிட்டீங்கன்னா பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா வராது. அது மட்டும் இல்லாம அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாயோட அதிபதி வீடா இருக்கிறதுனால செவ்வாய்க்கு உந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண் சார்ந்த தொழில், சிவில் சம்பந்தப்பட்ட தொழில், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில், இது மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மண் சார்ந்த விஷயங்கள், அதாவது இப்ப மேசராசிக்காரங்க நிறைய பேர் வந்து வீடு கட்டவே முடியல, ஒரு லேண்ட் வாங்க முடியல அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது தடுமாற்றங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கும். ஆனா இந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு மேல நீங்க ஒரு வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கட்டக்கூடிய ஒரு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா வரும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு வீடு கட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு பணம் வச்சிருப்பீங்க, அதை தேவையில்லாத எதிர்பாராத விதமா ஒரு தேவையில்லாத விரயங்கள் கண்டிப்பா கொடுத்துருக்கும். ஆனா அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். பேங்க் லோன் போனாலுமே கூட கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு இப்ப நல்ல ஒரு இந்த 52 நாள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். உங்க மேல உங்களுக்கு ஒரு கான்பிடன்ட்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கா இருந்தீங்கன்னா முன்னாடி போய் நின்னு சரி பண்ணுவீங்க. அதே உங்களுக்கு எடுத்து பண்ணும் பொழுது சில தடுமாற்றங்கள் வரும். அதாவது உங்களுக்கு சில பேர் உதவி செய்யலாம்னு சொல்லிட்டு வருவாங்க. பட் அவங்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ங்கிறது வந்து வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்காரு. அது குரு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்துல சுக்கிரனோட சேர்ந்து வரப்போறாரு. அப்படி சுக்கிரனோட சேர்ந்து வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு சில தடுமாற்றங்கள், ஏன்னா தேவகுரு, அசுரகுரு சேரும் பொழுது சில இடத்துல நமக்கு அது பாதிப்பா கூட வந்து முடியலாம். பட் அது வந்து உங்க 3ஆம் இடத்துல சகோதரஸ்தானத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பா சகோதர முறையில உங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா வரும். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல உங்களுடைய குலதெய்வத்தினோட வழிபாடுகள் மூலியமா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதுல மேசராசி கூட அதிபதியே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு உந்த கடவுள் யாருன்னா முருக பெருமான். நீங்க ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைமோ இல்ல மாதத்துல ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து முருகனோட வழிபாடுகள் கட்டாயம் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்ட சூழ்நிலையில் கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லாம கடன் தொல்லைகள்ல அவதிப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்குமே ஒரு பகுதி வந்து கடன் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது கண்டிப்பா உருவாகும். முடிஞ்ச அளவுக்கு இரவு நேர பயணங்கள், தூர இரவு நேரத்துல வந்து ரொம்ப லாங் டிராவல் பண்றது, அது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாகனத்துல கண்டிப்பா கவனமா இருக்கணும். நண்பர்கள் மூலம் சேர்க்க, அவங்க மூலியமா நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களையுமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து மத்தவங்க சார்ந்து இருந்தீங்கன்னா அவங்களால சில டயத்துல நமக்கு பிரச்சனைகளும் வரலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரையும் நம்பாம நீங்க பார்த்து உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு அதை இறங்கி நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா அது சக்சஸ் ஆக மாறும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பா உங்களை தேடி வரப்போகுது. புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுதுங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பா கூட கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க பயப்படாம இந்த ஒரு 52 நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு உந்த நாளா நீங்க எடுத்து நீங்க உங்க மேல ஒரு கான்பிடண்டா இருந்து எடுத்து நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா எல்லாமே சக்சஸா மாறும். நமக்கு 7 சனி நடக்குது, அந்த சனி தாக்கம் நமக்கு பெருசா பாதிக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா
கண்டிப்பாக பாதிக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு மேசராசிக்காரங்க சனிக்கிழமை அன்னைக்கு தான தருமங்கள் பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி உதவிகள் நீங்க செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடாம சனி பகவானுக்கு வந்து எள்ளு தீபம் ஏத்தி கண்டிப்பா நீங்க வழிபாடுகளை பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரும். இந்த 52 நாள் உங்களுக்கு உகந்த நாளா கண்டிப்பா இருக்கும். பட் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்குங்க. இதே உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நல்லா இருந்து கிரகநிலையோட அமைப்பு நல்லா இருந்து உங்க ஜாதகத்துல தோஷங்கள் எது இல்லாம இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த 52 நாளும் உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பட் நிறைய பேர் வந்து உழைப்பு போடுவாங்க. நம்ம ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கும், அதுக்கான வழிபாடுகளோ பரிகாரங்களோ பண்ணாம இருந்திருப்பாங்க. ஆனா அது இருக்கும்போது நம்ம உழைப்புக்கான பலன் நமக்கு இருக்காது. எப்பவுமே நம்ம ஜாதகத்துல தெளிவான ஒரு விளக்கங்கிறது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க முழுமையான உங்க ஜாதகம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 52 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு எது மாதிரி பலன்கள் நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே கன்னிராசி அதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா புதன். எப்பவுமே கன்னிராசி பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல், எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை, சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ராசி எதுனா கன்னிராசி. எப்பவுமே ஒரு தெளிவான சிந்தனைகள், தெளிவான முடிவு, தெளிவான பேச்சாற்றல், எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை எப்பவுமே கன்னிராசி பொறுத்தளவில் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கன்னிராசி பொறுத்தளவில் உங்கள் ராசிநாதன் வந்து புதன் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்கார். அந்த கடகத்தில் இருந்தாலுமே கூட உங்கள் ராசிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவாக மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி பொறுத்தளவில் புதனோட அதிபதி இருக்கிறனால உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் சேர்க்கை. இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரும். அது மட்டும் இல்லாமல் குடும்பஸ்தானத்தை 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ 4ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்துல குரு பார்க்கும்பொழுது சுபகாரியங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தடங்களாக இருக்கும், தடுமாற்றங்கள் கொடுத்துருக்கும். ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்மளால் போக முடியலையே, ஒரு சின்ன விஷயங்கமாக இருந்தாலும் நம்மளால் செயல்படுத்த முடியல. இதே மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்யும்பொழுது எல்லாமே நடந்தது, நமக்கு நடக்கலை. இந்த நண்பர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு நம்ம முன்னாடி நின்று சரி பண்ணுவோம். இதே நமக்கு எடுத்து பண்ணும் பொழுது அது நம்மளால் சரி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து கன்னிராசி பொறுத்தளவில் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு அடைஞ்சிருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ உங்கள் ராசியில் வந்து செவ்வாய் இருக்கார். பட் செவ்வாய் இருந்ததுன்னா என்னென்னா, செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோபம், அதாவது ஒரு ஆக்ரோஷம், ஒரு எந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காமல் நீங்கள் செயல்படுத்தக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து நீங்கள் செயல்படுத்தணும். அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார். அந்த சனி உங்கள் ராசியும் பார்க்குறாரு. அப்படி சனி ராசியை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பெரிய பாதிப்புக்கு இல்லைனாலும் கூட நம்ம நிதானமோட செயல்பட்டீங்கன்னா தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்ட சூழ்நிலைகள் உங்களுக்குங்கிறது கண்டிப்பாக உருவாகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியமாக நீங்கள் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். அது குடும்பஸ்தானத்தில் குரு பார்க்கறதுனால நீங்கள் என்ன பண்ணோம்னா சுபகாரியங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா திருமண பேச்சாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது தடங்கள் ஆகிட்டே தான் இருக்கும், தடுமாற்றங்கள் கொடுக்கும். நம்ம ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோமே, நம்மளால் பண்ணவே முடியலையே அப்படிங்கிறது ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு அமைப்பாகவும் கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் தேடி வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா குரு உங்கள் வாக்குஸ்தானத்தையும் கல்விஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்படி கல்விஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு விருப்பமே இல்லாமல் இருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பார்க்கும் பொழுது இந்த 52 நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் உங்களுக்கு ஒரு ஆர்வங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி பேங்க் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, டீச்சிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, ஒரு டாக்டர் சம்மந்தப்பட்டது,
ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டராக இருக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் இருக்காரு. அந்த செவ்வாய் பகவான் இருக்கும்போது ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு, ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு தொழில், இது எல்லாமே உங்களையே தேடி வரலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கெல்லாம் திருமணம் நடக்குமா? எப்பவுமே வந்து கன்னிராசி பொறுத்தளவில் லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு சாப்பாடாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே வந்து கன்னிராசி பொறுத்தளவில் இருக்கும். அப்படி கன்னிராசியில் பொறுத்தளவில் இது இருக்கும் பொழுது தன்னுடைய வரப்போகிற பார்ட்னரும் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கன்னிராசிக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ திருமண அமைப்புங்கிறது நீங்கள் அதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து திருமணங்கிறது நீங்கள் ஒரு உங்கள் பார்ட்னரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னருக்கு வேற இடத்துல கல்யாணம் முடிஞ்சிடும். நிச்சயமான டயத்துலையோ இல்லை மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்தில் பத்திரிக்கை அடிக்கிற டயத்தில் கூட விலகி போகலாம். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு திருமண அமைப்புங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடி வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள், நான் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போய் நான் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க சார், எனக்கு நான் அங்கீகாரம் கிடைக்கல, விசா கிடைக்கல, கிரீன் கார்டு கிடைக்கல அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி தொழிலுங்கிறது கட்டாயம் அமையும். பட் குரு உங்களை விட்டு விலகி போனாலுமே கூட இந்த 52 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல பலம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த இடமாற்றங்களால் கூட உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வரலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி கொடுக்கலாங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கலாம். தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் நல்லா உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயம் உருவாகும். அதனால் நீங்கள் பயப்படாமல் துணிஞ்சு இறங்கி நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள், நான் நினச்ச வாழ்க்கை வேற, கிடைச்ச வாழ்க்கை வேற, இந்த கிடைச்ச வாழ்க்கையும் என்னால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட கட்டாயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடியவும் ஒரு ஒற்றுமையில் அமையறதுக்கான வாய்ப்புகளாகவும் கட்டாயம் அமையும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது. குழந்தை பாக்கியம் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிருப்பீங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டயத்தில் கூட விலகி போகலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் புத்திரதோஷாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா குரு உங்கள் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, அதுவும் உங்கள் புதனோட வீடாக இருக்கிறனால கண்டிப்பாக திருக்கோணப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைப்பாங்கிறது நல்லா இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்புகள் நீங்கள் தவற விடாமல் அதுக்கான நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக ஒத்து வரும். அதே மாதிரி வாகன அமைப்பு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாகனம் மாற்றலாமா, இல்லை இடம் மாற்றலாமா, இல்லை பழைய வண்டி இருக்குது, கார் இருக்குது, அது கொடுத்துட்டு புதுசாக ஏதாவது வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட தாராளமாக இந்த டயத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வந்து கைகூடி வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலில் சில விரயங்கள் கொடுத்துட்டு இருந்திருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அடிக்கடிக்கு மாற்றி மாற்றி உடல் உபாதைகளை கொடுக்கும். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சனி உங்கள் ராசியை பார்த்தனால நிறைய பேர்த்துக்கு இந்த அலர்ஜி ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், இதெல்லாமே நிறைய பேர்த்துக்கு கொடுத்துருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் சனி வக்கரமும் இந்த 52 நாளில் சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு. அந்த சனினால் உங்களுக்கு பெரிய தாக்கங்கிறது, பெரிய பாதிப்புங்கிறது இருக்காது. கண்டிப்பாக தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே கைகூடி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை நிச்சயம் அமையும். அதே மாதிரி விலகி போன சொந்தங்கள் இது எல்லாமே ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். நிறைய பேர் வந்து கன்னிராசி பொறுத்தளவில் இப்போ ஏதாவது ஓன் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம், இல்லை சொந்தமாக ஏதாவது ஆரம்பிக்கலாம், இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட தாராளமாக இது நீங்கள் சொந்தமாக ஏதாவது ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். பட் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதே உங்களுடைய சுயஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நல்லா இருந்து உங்கள் ஜாதகத்தில் எந்த ஒரு தோஷங்கள் எதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக சக்ஸஸ்ங்கிறதாகும். அதனால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை முழு விவரமும் நீங்கள் தெரிஞ்சு அதனோட வழியில் போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், உங்கள் முழு விவரம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா
மிதுன ராசிக்கு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து 52 நாளுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே மிதுன ராசியோட அதிபதியே வந்து பார்த்தீங்கன்னா புதன். எப்பவுமே புதனுங்கிறது ஒரு ஞானக்காரகன், தெளிவான சிந்தனை, தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போனா நமக்கு தெளிவான ஒரு முடிவுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஞானத்தின் அதிபதியான ஒரு புதன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ராசியா கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது மிதுன ராசிக்காரங்க பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான சிந்தனை, தெளிவான பேச்சாற்றல், தெளிவான யோசனைகள் அவங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நெறைய மனக்குழப்பங்கள் அதிகமா வந்திருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களே ஒரு தெளிவான சிந்தனையில இருக்கிறவங்க. ஆனா, அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, குழப்பங்களும், தடுமாற்றங்களும், பயம் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல இருந்து அவங்களுக்கு நடந்துட்டு இருந்திருக்கும். நம்மளால வந்து எதுவுமே பண்ண முடியாதா? எதுவுமே சாதிக்க முடியாதா? அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே இருந்துட்டு வந்திருக்கும். ஆனா, இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாட்களா இந்த ஒரு 52 நாட்கள் இருக்க போகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசி நாதன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல அதாவது சந்திரனோட வீட்ல இருக்க போறாரு. அதாவது கடகராசியில புதன் உங்க ராசிநாதன் இருக்க போறாரு. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே கண்டிப்பா நிறைவேறும். அது இல்லாம குரு, சுக்கிரனும் சேர்க்க ஆக போறாங்க. இப்ப குரு சேர்க்கிறன் சேர்க்கை இருக்கும் பொழுது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுபகாரியங்கள் அள்ளி குடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கிறது கண்டிப்பா இருக்க போகுது. எனக்கு கேட்டா குரு வந்து ஆல்ரெடி உங்க ராசியில பகை பெறாரு. பட் பகை பெற்றாலுமே கூட சுக்கிர் வந்து உங்களுக்கு வலு பெறாரு. அப்படி வலு பெறும் பொழுது உங்களுக்கு வந்து தடப்பட்ட காலங்கள், தடப்பட்ட ஒரு நேரங்கள், நம்மனால யோசிக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, செயல்படுத்தக்கூடியவரா கண்டிப்பா இருக்க போறாரு. இதனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய வாய்ப்புகள அள்ளி குடுக்க போறாரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தடங்களா இருக்கும், தாமதங்களா இருக்கும். ஒருத்தருக்கு நீங்க நல்லத பண்ண போனா கெட்டதா வந்து முடிஞ்சிருக்கும். பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருக்கும். இது மாரி சூழ்நிலைகள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். ஆனா, அவங்களுக்கு கூட நம்மளால வந்து சாதிக்க முடியாதா? அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தவங்க கூட, இப்ப இந்த 52 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காலங்கள் கண்டிப்பா கைகூடி வரப்போகுது. இதனால என்னன்னா, மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பா தேடி வரும். நெறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, படிச்சது வேறையா இருக்கும். கிடைச்ச வேலைக்கு வேற வே வே வேற வேலைக்கு போயிருப்பாங்க. நம்ம படிச்சது ஒண்ணு, நம்ம வந்து படிச்ச படிப்புக்கான வேலை கிடைக்கல அப்படிங்கிறது மன உளைச்சலும் நெறைய பேர்த்துக்கு வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பா உருவாகும். அது இல்லாம மிதுன ராசி பொறுத்தளவு வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டீச்சிங் சம்மந்தப்பட்டது, பேங்க் சம்மந்தப்பட்டது, ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, வக்கீல் சம்மந்தப்பட்ட தொழில் நெறைய பேரு இருந்திருப்பீங்க. இல்லாட்டா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தொழிலுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஒரு ஆர்வம் எடுத்து படிக்கணும், ஆர்வம் எடுத்து அந்த வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறத ராசி தான் மிதுன ராசி. நெறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி பேங்க் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு ப்ராப்ளம் ஆயிருக்கும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்குங்க. கோர்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும். இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு வந்து இது மாரி நடந்திருக்கும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீச்சிங் சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், பேங்க் சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட வகையிலா இருக்கட்டும், நெறைய கிட்டத்தட்ட ஒரு 10, 15 வருஷமா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா, எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாம இருந்திருக்கும். புதுசா ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாரு. அவங்களுக்கு அங்கீகாரம் குடுக்கும். அதே மாரி வேலை செய்ற இடத்துல நீங்க யாரு நல்லவங்க சொல்லி நம்புனீங்களோ, அவங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள ஏமாத்தியிருப்பாங்க. நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. அதனால உங்களுக்கு வந்து தண்டனை அனுபவிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வரும். நம்ம வந்து பார்த்து ஒருத்தர் நம்பி குடுத்துருக்கோம். நம்ம வந்து நம்மள வந்து அவரு வந்து தப்பான வழியில இழுத்துட்டு போக மாட்டாரு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களைய ஏமாத்தியிருப்பாங்க. இதனால என்னன்னா நெறைய பேத்துக்கு வந்து மன உளைச்சல் வந்து, நம்ம வந்து இது மாரி வந்து ஒரு கெட்ட பேர் எடுத்து குடுத்துட்டோமே! நம்மளா இது மாரி பண்ணோம் அப்படிங்கிறது நீங்களே கேள்வி கேட்டு, நீங்களே பதில் சொல்லக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும்.
ஆனால் அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 52 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். அந்த முக்கியமான நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசித்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் வருதுன்னா, கண்டிப்பா உங்க ஜனன ஜாதகத்துல ஏதாவது ஒரு வகையில கிரகநிலைகளோட அமைப்புனால தோஷங்கள் ஏற்பட்டிருக்கும். நெறைய பேத்துக்கு வந்து மாரகாதிபதி திசைகள் நடந்திருக்கும். மாரகாதிபதி திசை நடந்து, இல்ல உங்க ராசிநாதன் உங்க ராசியிலேயோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சி உச்சம் பெற்றா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். இதே நீச்சம் பெற்றிருந்தாலோ, இல்ல பாவ கிரகங்களோட சேர்க்கை பெற்றிருந்தாலோ என்னன்னா, உங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கலாம். எப்பவுமே நம்மளுடைய ராசிநாதன் நம்ம ஜாதகத்துல பலம் பெறணும். பலம் பெறும் பொழுதுதான் நம்ம எந்த ஒரு விஷயங்கள் செயல்பட்டாலும் அது கண்டிப்பா நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மிதுன ராசி பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. நீங்க யாரு நல்லவங்கன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களோ, அவங்க வந்து உங்களை ஏமாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பா உருவாயிருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப ஜென்ம குரு கோச்சாரப்படிகள் நடந்துட்டு இருக்குங்க. இந்த ஜென்ம குரு கோச்சாரப்படி உங்களுக்கு நடக்கும் பொழுது என்னன்னா, ஒரு நிதானங்கிறது வேணும். கண்டிப்பா நீங்க இந்த காலகட்டத்துல ஒரு அவசரப்பட்டு நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலோ, இல்ல அவசரப்பட்டு எது யோசிக்காம நீங்க பண்ணும் பொழுது, அது உங்களுக்கு வந்து தடங்கலா வந்து மாறலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, தான தர்மங்கள் பண்ணுங்க. ஒரு 4 பேத்துக்கு உதவி செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அதே மாரி உடல் ரோகத்துல நெறைய பேத்துக்கு வந்து இந்த அலர்ஜி ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், எலும்பு தேய்மானம் இது மாரி பிரச்சனைகள் நெறைய பேத்துக்கு வந்திருக்கும். மூட்டு வலி இது மாரிங்கிறது பிரச்சனைகள் நெறைய பேத்துக்கு வந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் மேரேஜ் பண்ணிட்டு, அ என்னுடைய பார்ட்னர் என்னுடைய பேச்சு கேட்கல அப்படிங்கிறது நெறைய பேர் வருத்தப்பட்டுருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்க யோசிக்காம மேரேஜ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வருத்தப்படுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. நமக்கு புடிச்ச வாழ்க்கை கண்டிப்பா குடுப்பாங்க. அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 52 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு உகந்த நாட்களா கண்டிப்பாங்கிறது இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு தடங்கலா இருக்கும், பிரச்சனைகளா இருக்கும். ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடிஞ்சிருக்கும். பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கிறது கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாங்கிறது கண்டிப்பா இருக்கும். மிதுன ராசி பொறுத்தளவு இந்த 52 நாள் வந்து உங்களுக்கு உகந்தமான நாளா கண்டிப்பா இருக்கும். அதனால தடப்பட்ட காரியங்கள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். பட் என்னதான் இருந்தாலும் இது நம்ம பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இதே தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா, கண்டிப்பா உங்க ஜாதகத்துல தோஷங்கள் எதுவும் இல்லாம இருந்ததுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா நடக்கும். பட் உங்க சுய ஜாதகத்தின பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கு 52 நாள், அதாவது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட 52 நாள் வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, கிரகநிலைகளால ஏற்படக்கூடிய பலன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே ரிஷபராசியோட அதிபதியே சுக்கிரன். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கலை சார்ந்த உணர்வு. எல்லாத்துக்கிட்ட ஒரு இனிமையா பேசணும். ஒரு ஆடம்பர வாழ்க்கை, ஒரு லக்ஸரி வாழ்க்கை. தானும் நல்லா இருக்கணும், தன்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். பேச்சாற்றல் இருக்கிற ராசி எதுனா ரிஷப ராசி. அப்படி ரிஷப ராசிக்கு பொறுத்தளவுல உங்க ரிஷப ராசியோட அதிபதி சுக்கிரன். இப்ப இந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க குடும்பஸ்தானத்துல குருவோட சேரப்போறாரு. அப்படி குரு ஆல்ரெடி உங்க குடும்பஸ்தானத்துல 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலுமே தடங்கலாகிட்டு இருக்கும். நம்ம எவ்வளவு தூரம் நம்ம வந்து எல்லாமே ட்ரை பண்றோம். நமக்கு தடங்கல் ஆகுதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும்பொழுது எல்லாமே தடங்கல் இல்லாம உங்களுக்கு நடந்தது. அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நீங்க எடுத்து முயற்சி பண்ணும்பொழுது, கை கெட்டினது வாய் கேட்டாத ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா உங்களுக்கு உருவாயிருக்கும். பட் எப்பவுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், தன்னை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே
தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா குடும்பஸ்தானத்துல ஒரு குரு பகவான் சுக்கிரனும் சேர்ந்து உட்காரும் பொழுது சுப நிகழ்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களா இந்த 52 நாட்கள் உங்களுக்கு இருக்க போகுது. தட தடப்பட்ட காரியங்கள் கிட்டத்தட்ட பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப நாளா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட உங்களால அது பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு பொற்காலமான நாள்ல கூட நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு ஒரு உங்களோட ராசிநாதன் புதனோட வீட்டுல உட்காரும் பொழுது கண்டிப்பா சிந்தனைகள்ல பாத்தீங்கன்னா தெளிவான சிந்தனைகளா இருக்கும். அது குருவோட சேர்க்கும் தேவகுரு அசுர குரு சேரும் பொழுது நமக்கு என்னன்னா உங்க மேலேயே சில இடத்துல தைரியம் வரும். நம்ம எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் சமாளிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளேயே வரும். இதனால என்ன ஆகும்னா நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்ட குணம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம மாணவ செல்வங்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு நல்ல மதிப்பெண்கள் வரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். நான் ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா படிப்பு மேல ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்ப அந்த படிப்பு மேல ஒரு எண்ணத்தை கொண்டு போய் விடும். அது மட்டும் இல்லாம பார்த்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் யாராவது நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாயோட அதிபதி என்ன ஆகுதுன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உட்கார போறாரு, புரிஸ்தானத்துல போய் உட்கார போறாரு. அப்படி இருக்கும் பொழுது அங்க செவ்வாய் பகை பெற்று இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் அது அமையும். அதனால பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் நீங்க எழுதியிருந்தா கூட ஒரு 2 மார்க்ல 3 மார்க்ல ஜஸ்ட் மிஸ்ங்கிறது ஆயிருக்கும். நிறைய வாய்ப்புகள் நம்ம ட்ரை பண்றோம், ஆனா நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இது இந்த 52 நாள்ல உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்ட நாட்களா கண்டிப்பா இது இருக்கும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா உறவு முறைகள்ல நிறைய பேர்த்துக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா மனக்குழப்பங்களும் மன வேதனை மன உளைச்சல்கள் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு சொந்த பந்தத்துக்கு பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அவங்களுக்கு இருந்துட்டு வந்திருக்கும். அவங்களுக்குமே இது கண்டிப்பா உங்களுக்கு உறவு முறைகள்ல ஒண்ணு சேருவதற்கான வாய்ப்புகளா கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க பயப்படாம துணிஞ்சு இறங்கி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும். இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுல தாய் வகைகளா இருக்கட்டும், தந்தை வகையில இருக்கட்டும், பல போராட்டமான வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும். எனக்கு நிறைய பேர்த்துக்கு ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் கண்டிப்பா கொடுத்துருக்கும். சார் நான் ஏதாவது கையில மிச்சம் பண்ணோம்னா வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போகுது, நான் கோயிலுக்கு போலான்னு சொல்லி ட்ரை பண்ணா தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இருந்திருக்கும். அவங்களுக்குமே பார்த்துட்டீங்கன்னா இந்த மருத்துவ செலவுகள் கண்டிப்பா உங்களுக்கு வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஏதாவது வகையில நீங்க சுப விரயங்கள் நீங்க ஏதாவது ஒண்ணும் பண்ணிடணும். இந்த சுப விரயங்கள் நீங்க பண்ணும் பொழுது பெருசா ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் வராது. அப்படி பார்க்கும் பொழுது சுப விரயங்கள் நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப உங்க ராசிக்கு குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. அப்படி குடும்பஸ்தானத்துல நமக்கு குரு பகவான் இருக்கும் பொழுது சுப விரயங்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட கண்டிப்பா தாராளமா திருமணம்ங்கிறது பண்ணலாம். ஏன்னா குரு பார்த்தாதான் நமக்கு அந்த திருமண யோகம் வருமா அப்படிங்கிறது இல்லைங்க. பட் என்னன்னா உங்க ராசிநாதனோட குரு சேரும் பொழுது சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது. இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா நீங்க எடுத்தாலுமே அது தடங்களா இருக்கும். இப்ப இந்த 52 நாள் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியில இருந்து நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது தடங்கள் இல்லாம உங்களுக்கு நிச்சயம் நடக்கும். அதனால வருத்தப்படாம ஒரு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாமே சக்சஸா மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த 52 நாளுங்கிறது கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ரிஷபராசி பொறுத்தளவுல என்ன ஆகும்னா லவ் மேரேஜுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேசி ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை எப்பவுமே இருக்கும். அதனால என்னன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, சாப்பாடு விஷயமா இருந்தாலும் சரி, யாருக்கிட்ட பேசினாலும் சரி, நம்ம நீட்டா இருக்கணும், பர்சனாலிட்டியா இருக்கணும்,
மற்றவங்க நம்ம மேல பொறாமப்படக்கூடிய ஒரு அளவா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது எப்பவுமே ரிஷப ராசிக்காரங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது தன்னுடைய வர்ற பார்ட்னரும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்க லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, இல்ல மேரேஜ் ஏதாவது பண்ணலாம் ஐடியா இருந்ததுன்னா தாராளமா இந்த காலகட்டத்துல நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கலாம். இந்த காலகட்டத்தில் நீங்க முழுமையா பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு தடங்கள் இல்லாம எல்லா வாய்ப்புகளும் கண்டிப்பா தேடி வரும். அது மட்டும் இல்லாம இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறனால என்ன ஆகும்னா நீங்க வாகன யோகங்கள் ஏதாவது உங்க ஏன்னு கேட்டீங்கன்னா லாபஸ்தானத்துல பொறுத்தளவுல உங்க 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அப்படி 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலுமே கூட நமக்கு வந்த வருமானம் நீங்க கையில பணம் வச்சுக்க கூடாது. கையில பணம் வச்சிருந்தீங்கன்னா அது தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் பண்ணும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இதை கையில பணம் வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு பொருளோ இல்லை டெபாசிட் பண்றதோ இல்லை வீட்டுக்கு ஏதாவது தேவையான பொருளை வாங்குறதோ இது மாதிரிங்கிறத நீங்க வாங்கிடணும். அப்படி வாங்கும் பொழுது நமக்கு பெரிய பாதிப்புகளோ கண்டிப்பா இருக்காது. அதனால நீங்க ஏதாவது திடீர்னு ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, வாகனம் வாங்குறது, இல்ல தொழில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இது மாதிரி இருந்ததுன்னா தாராளமா நீங்க பண்ணலாம். இந்த 52 நாள்ல நீங்க ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளா கண்டிப்பா அமையும். அதனால இது நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாம ரிஷபராசிக்கு பொறுத்தளவுல பார்த்துட்டீங்கன்னா கடன் பட்டாலும் நான் ஒரு ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிறத நீங்க நினைச்சிட்டு இருந்தேன். அதான் உள்ளுக்குள்ள நீங்க அழுதுட்டு வெளியே வேணா நீங்க சிரிச்சிட்டு இருந்திருக்கலாம், ஒரு தைரியமா இருந்திருக்கலாம். பட் உங்களுக்குள்ள மனக்கவலைகள் அதிகமா இருந்திருக்கும். அதனால கடன் தொல்லைகள் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆடம்பர வாழ்க்கை மட்டும் கொஞ்சம் நீங்க லிமிட்டா வச்சுக்கோங்க. ரொம்ப அகல்கால் வைக்க வேண்டாம். அதான் கவனமா இருந்துக்கோங்க. பட் இப்போ நம்ம பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்குங்க. இதே ரிஷபராசிக்காரங்க உங்க சுயஜாதகம் நல்லா இருந்தது, எனக்கு ஜாதகத்துல எந்த ஒரு தோஷம் இல்லை அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்தினோட கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.